வணக்கம் நேர்களே. தொடர்ந்து இன்னும் அந்த கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தீர்ந்த மாதிரி இருந்தாலும், நிதர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தா, நிறைய இடங்கள்ல அந்த கேஸ் தட்டுப்பாடு தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ Instagramலலாம் நம்ம பார்க்க முடியுது. பிரியாணி ரூ. 1க்கு குடுக்குறேன். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா, அடுத்த 1 மாசத்துக்கு உங்களுக்கு ரூ. 1க்கு பிரியாணி குடுக்குறேன். அப்படின்லாம் நிறைய ரீல்ஸ நம்ம பார்க்க முடியுது. ஸோ கேஸ் தட்டுப்பாடு அப்படிங்கிறது தீந்துருச்சா? இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஈரான் விஷயத்துல? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்ப்பா. சார், இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்கிறதா நீங்க பார்க்குறீங்க? ஏன்னா ஹோட்டல்ஸ பார்க்கும்போது, ஒரு சில ஹோட்டல்ஸ் எல்லாம் திறந்துட்டாங்க. அத வந்து ஓப்பனாவே நம்ம பார்க்க முடியுது. பட் அந்த மெனு அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பழைய மாரி இல்ல. அதுக்கு அவங்க சொல்ற ரீசன் வந்து, இன்னும் அந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஒரு சில இடங்கள்ல 10 மெனு இருந்த இடத்துல, இன்னைக்கு ஹோட்டல்ஸ்லயே 3 மெனு, 4 மெனு அவ்வளோதான். அத தாண்டி கிடையாது. இட்லி, பொங்கல் இந்த லெவல்ல தான் ஹோட்டல்ஸே இயங்கிட்டு இருக்கு. நான் முதல்ல தமிழ்நாட்ல கால் குடுத்ததே நான் தான். நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்ல இது ஒரு ப்ராப்ளமா போறதுன்னு என்னோட யூடியூப் சேனல் மூலமா முதல்ல சொன்னது நான் தான். இந்த ப்ராப்ளம் இன்னும் அக்யூட் ஆகும். இது இன்னும் இப்போதைக்கு அடுத்த ஃபோர்சியபிள் ஃப்யூச்சருக்கு இது தீர்வு இல்லை. அது கஷ்டம். ஹோட்டல்ல மெனு குறையும். இப்போ பக்கத்துல இருக்கிற சரவண பவன்ல என்ன சொல்றாங்க, கார்த்தால சாம்பார் சாதம், தயிர் சாதம் போடுறாங்க. மத்தியானம் சாப்பாடு, ஈவினிங் லிமிட்டட் டிஃபன். ஸோ இது ஒரு ப்ராப்ளம்ல இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, டொமஸ்டிக்கில் எல்லோரும் பயந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 சிலிண்டர் 3 சிலிண்டர் வச்சுப்போம். இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். இது பெரிய ப்ராப்ளம். ஆனா அப்படி ஒண்ணும் இல்லன்னு கவர்ன்மெண்ட் தரப்புல சொல்றாங்களே சார். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நெறைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. நான் வேணாம். வெளில போய் பாருங்கள். சங்கீதா போவோம். முன்னாடி எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள். இங்கே பக்கத்தில் ராஜேஸ்வரின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போய் கேளுங்க. எங்கே போய் ஃபுல் மீல்ஸ் எங்கே போடுறான்? கோயம்புத்தூரில் பல சின்ன சின்ன கடை மூடிடுச்சு. காலேஜெலாம் முன்னாடியே மூடி ஹாலிடே கொடுத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டடி ஃப்ரம் ஹோமு. நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி வீட்டிலேருந்து படிங்க, வீட்டிலேருந்து இருங்கங்கிறாங்க. அண்டு ஷெல்லும் நைடா 2 ப்ரைவேட் இதுவும் டீசல் விலையை 20 25 ஏற்றிட்டாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்களும் 20 25 ஏற்றணும்ல. நாங்களும்னா? அரசு தான். சார், அது எப்படி சார்? தனியார் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணலாம். கவர்ன்மெண்ட்டுமா? அது நஷ்டம் தானே. அப்போ நீங்கள் கடன் வாங்கி கொடுப்பீங்க. மன்மோகன் சிங் வாங்கி கொடுத்த 3000 கோடியை இன்னும் 40 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்டிட்டு அந்த 3 லட்சம் கோடியே கணக்கு காமிச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1500 கோடி நஷ்டம் ஆகிருக்கு. இந்த டேக்ஸ் குறைச்சப்புறம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1500 கோடி நஷ்டம். சார், கம்மியான ரேட்டுக்கு வித்தப்போ நீங்க இதே வரி தானே எங்ககிட்ட போட்டீங்க. அது அப்ப யார் கலால் வரி, வாங்கினாங்க? எக்ஸைஸ் டியூட்டி, அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அது இதுன்னு அதை போட்டீங்கல்ல. எடப்பாடி ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? யார் பேசணும்? கலால் வரி அடித்த கொள்ளையில் கூட இருந்தது யார்? படிக்கல. அதே ஏன் சார் கொள்ளைன்னு சொல்றீங்க? கவர்ன்மெண்ட் வாங்குனா அது டாக்ஸ் தானே. அதனால நியாயமா வாங்கணும்ல. பெரிய கார்ப்பரேட்டுக்கு 15% டேக்ஸை குறைச்சிட்டு பெரிய ஏழைங்கள்ட்ட தானே வாங்கினீங்க. அதை பற்றி ஒரு நாளைக்காவது எடப்பாடி கேட்டாரா? இதனால தான் சொல்கிறேன், எடப்பாடி ஏடிஎம்கே அடமானம் வச்சுட்டாரு. எம்ஜிஆரோட சின்னத்தை அடமானம் வச்சுட்டாரு. அம்மாவோட சின்னத்தை பாஜகிட்ட அடிமையாயிட்டாரு. அதுதான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. சார், ரஷ்யாட்டிருந்து திரும்ப வாங்குறோம்ல சார். எங்கே வாங்குறோம்? அமெரிக்கா என்னைக்கு சொல்கிறானோ நீங்கள் வாங்குற. ஆனால் இப்போ அங்கே போய் உக்ரைன்காரன் குண்டு போட்டான்ல, அவன் ரிஃபைனரிலேயே இல்லையே. இப்போ ரஷ்யாவும் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் ஈரான்ட்டிருந்து வாங்கிட்டு அவன் போறோம். கொடுப்பானா? நீ வாங்கிக்கோன்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? போருக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்திசாலி ஆள் அங்கே போனார். போயிட்டு இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்டுன்னா, இப்போ எனக்கும் உனக்கும் சண்டை. கேமராமேன் இங்கே வரான், ஆனந்த் சார் இஸ் மை ஃபாதருங்கிறான். நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற பொருள் உனக்கு கொடுப்பியா? சார், எனக்கும் உங்களுக்கும் சண்டை. நீங்க அவரு கூட க்ளோஸ் ஆனீங்கன்னா, நான் எப்படி அவருக்கு குடுப்பேன்? அதே தான் இங்கே. யார் இப்போ போனேன் சும்மா அவார்டை வாங்கிட்டு வர வேண்டியது தானே. யார் போய் இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்டுன்னு சொல்ல சொன்னது? சார், அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பொறுத்த வரைக்கும் 2, 3 கப்பல் இந்தியாக்காக விட்டாங்கல்ல. இந்தியன் கப்பல் வந்ததில்ல. சரி, சைனாவுக்கு டெய்லி விட்றானே 10 கப்பல் சீக்ரெட் கூட வச்சு. சொல்லாமல் இருந்திருந்தா நம்மளுக்கும் 10 கப்பல் விட்டுருப்பான்ல. ஓகே. அப்போ போனா போதுன்னு 1, 2 குடுத்துட்டு இருக்காங்கன்றீங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நல்லா சொல்கிறாரு. நானே வீடியோ ஷேர் பண்ணேன். இப்போ இறந்து போன கொமேனி நேருவை கோட் பண்ணுறாரு. ஒரு வாட்டி இவங்க போய் பாபரி மசூத்தை இடித்தம்போது இந்தியாவில் இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ரஃப்சஞ்சானின்ற ஈரானியன் பிரசிடெண்ட்டே லக்னோவுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளுக்கு அவங்களோட 5000 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. பாகிஸ்தானுக்கு முன்னாடி நம்ம பார்டர் நாடு தானே அது. ஸோ அது மாதிரி ஒரு நாட்டு தலைவரை மன்னார்த்தம் உள்ள பூந்து அடிக்கும்போது அதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்கலல்ல.
அப்புறம் எல்லாரும் குரல் கொடுத்தப்புறம் ஒரு ஒரு செக்ரட்டரி அமுச்சு கையெழுத்து போடுறீங்க. அதில் கூட நீங்கள் வருத்தம் தெரிவிக்கல. இதெல்லாம் பண்ணுவீங்க. அவன் உனக்கு ஆயில் கொடுப்பான். என்னய்யா நீ? அவன் சப்பார்னு ஒரு போர்ட்டை உன் கையில் கொடுத்தான். அந்த சப்பார் போர்ட்டில் நீ வந்து பயந்து அமெரிக்கா திட்டிடுவான்னு பயந்துக்கிட்டு அந்த போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் அரைகுறையாக விட்டுட்ட. முடிச்சுட்டோம். சொன்ன வாக்குறுதிலாம் செஞ்சுட்டோம் தானே சொன்னாங்க. இல்லையே, போன பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை இருக்கான்னு பாரு. நீ தானே இருக்குங்கிற. போன பட்ஜெட் எடுத்து பாரு. நம்ம கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துட்டோம்னு தானே சொன்னாங்க. கொடுக்கலங்கிறானே, வேலை இல்லையே, நடக்கலையே, பட்ஜெட் அலோகேஷனில் ஒன்றும் இல்லையே. ஈரான்ல இப்ப நமக்கு போர்ட் இருந்தது, ஆக்சஸ் இருந்ததுன்னா நம்ம இந்நேரம் எவ்வளவோ ஆயில்ங்கிறது நமக்கு அதை வந்திருக்கும். தான் நாங்கள் கேட்குறோம். விஸ்வகுரு எங்கே போனார்? ஏன் எடப்பாடி இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு? சார் இதுல எடப்பாடி என்ன சார் பேசுவாரு? எப்போ எங்கள் ஊரில் தானே இப்போ சிலிண்டர் இல்லை, தமிழ் மக்கள் தானே கட்டப்படுறான். எவ்வளோ ஃபேக்ட்ரி குறைஞ்சி போயிடுச்சு. எல்லாம் இப்போ 7ஆம் தேதி ஆனப்புறம் இதில் வேறு இன்னொரு ப்ராப்ளமு. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த நார்த் இந்தியாவில் லேபர் வந்திருக்கான்ல, அவன் ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபா நாளைக்கு கூலியில் வாடகைக்கு 60 ரூபா 70 ரூபா தரணும். ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 30 ரூபா சாப்பாடு செலவாகும். வீட்டுக்கு 10,000 ரூபா அனுப்புவான் மாதத்துக்கு. இப்போ அது 50 ரூபா ஆக்கிட்டான். எதுக்கு? சாப்பாடு. லேண்ட்லார்ட் ரெண்ட்டை ஏற்றிட்டான். இப்போ 7ஆம் தேதி சம்பளம் வாங்கின அப்புறம் 10ஆம் தேதிக்குள்ளே எல்லாரும் பொட்டியை தூக்கிட்டு ஊருக்கு போயிடுவான். என்ன கரெக்டாக பண்ணார்? இதை பற்றி ஏன் எடப்பாடி So, பேச? கூட்டணிங்கிறதுனால மோடி கிட்ட இதை பத்தி பேசணுன்றீங்களா? நான் என்ன கேட்குறேன், யோ இதெல்லாம் தப்பு. நீ போய் ஏன் ஃபாதர்லேண்ட் சொன்னேன்னு கேட்க வேண்டியது தானே. கேட்டா மட்டும் என்ன சார் நடந்துற போகுது? சரி, அப்போ எதுக்கு போய் கூட்டணியில் வச்சுருக்கேன்? இதனால் கூட்டணி கிடையாது, 26 சீட்டை நான் ஆள் நிறுத்துறேன்னு சொல்லுங்கள். ஒரு எப்படியும் கூட்டணி வேஸ்ட்டு. ரைட்டாக இஸ்லாமியரும் போடுறது கிடையாது, கிறிஸ்தவரும் போடுறது கிடையாது, ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ராவும் வர கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டிலே மெட்ராஸ்லேயே பார்க்குறீங்க. மயிலாப்பூருக்காரன் பிஜேபி கூட ஓட்டு போட போகிறது இல்லை மயிலாப்பூரில். அப்புறம் எப்படி ஏடிஎம்கேக்கா போடுவான் அவன்? சரி, இவ்வளவு சிக்கல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் ட்ரம்ப் வாங்க எல்லாரும் போய் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை மீட் போம், எல்லாரும் அவங்கவுங்க கப்பல் எடுத்துட்டு வாங்கன்னு தான் இப்போ சொல்றாரு. தைரியம் இருந்தால் போங்களேன். என்ன சார் தைரியம் இருந்தா அப்படின்றீங்க? சரி, ஈரானோட 3வது அணு ஆயுத கப்பலை கடலுக்குள்ள இறக்கி இருக்கோம். இருக்குங்க. அப்போ நீங்கள் போய் ஈரானோட போர் போடுவீங்களா? உங்களோட 5000 வருஷம் இருந்தவன், காஷ்மீரில் உனக்கு சப்போர்ட் பண்ணவன், அண்ட் எவ்வளோ அவமானத்தை பண்ணிட்டா. ட்ரம்ப்புக்கு இவ்வளோ கூஜா தூக்கினார் ஒருத்தர். அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்லாம் சொன்னார். அவன் வந்து அவமானப்படுத்திட்டான். இவ்வளோ அவமானம் ஆன அப்புறம் பாகிஸ்தானை கூப்பிட்டு அவன் தான் ஈரானோட எனக்கு சரியாக பண்ணி கொடுப்பாங்கிறான். சார் நாம புரோக்கிங் பண்ற நாடு கிடையாது. ஜெய்சங்கர் இப்போ சொல்றாருல்ல. நீங்கள் யுக்ரைனில் போய் என்ன பண்ணிட்டு வந்தீங்க? பப்பானே வார் ருக்வாயான்னு யார் சொன்னாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டாக ஒரு பொண்ணு வந்து அந்த ஊர்லேருந்து படித்த இந்தியன் டாக்டரு திரும்பி வந்து வார் நிறுத்திட்டாரப்பா, அப்பா மோடி வாரை நிறுத்திட்டாருப்பான்னு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டிங்களே, அப்போ எதுக்கு போய் அங்கே பேசுனீங்க? அப்போ எங்களுக்கும் தானே பிரச்சனை. அப்போ இங்கே பண்ணால் புரோக்கரு உன்னை கூப்பிடல, அவன் ஏன்டா வந்தேன்னு கேட்குறான். ஃபாதர்லேண்டை பார்க்க போடாங்கிறான். நான் என்ன கேட்குறேன், இதே மாதிரி மன்மோகன் சிங் காலத்தில் ஈரானில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அமெரிக்கா வாங்கக்கூடாதான். போடா நீயும் பெப்ப உங்கள் அப்பனுக்கும் பெப்பன்னு ஈரான்லேருந்து ஆயில் வாங்குறாரு. ஈரானில் ஆயில் வாங்க அப்போ யூகோ பேங்க் நம்ம ஊரில் இருந்தது, அது ரொம்ப கட்டத்தில் இருந்தது. ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாரு. ஈரான்கிட்ட என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தெல்லாம் நான் வந்து யூகோ பேங்க்கில் போட்டு வைக்கிறேன், நீ கச்சா எண்ணெயை கொடு, அந்த பணம் யூகோ பேங்க்கில் இருக்கும், உனக்கு என்ன பொருள் வேணுமானு வாங்கிக்க இந்தியாவிலேருந்து. யூகோ பணத்தை பேமெண்ட்டை நான் செட்டில் பண்ணிடுறேன், அரிசி வாங்கிக்க, அரிசி வியாபாரிக்கு இந்த பருப்பை கொடு, அரிசியை கொடு. ஸோ பெட்ரோல் நமக்கு விலை கம்மியாகவும் கிடைக்கும், அதே சமயம் நாமளும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்ம பொருளையும் விற்க முடியும். யூகோ பேங்க்கும் வாழ்ந்துரும். ஒரே கல்ல 3 மாங்காய். 3 மாங்காய் அடித்தார். அது படித்தா தானே அடிக்க முடியும். அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில் இல்லாத டிகிரியை படித்தான்னு நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னா அதை எங்கே படிக்கிறது? சார் எப்படி சார் மன்மோகன் சிங்னால அதை செய்ய முடிஞ்சது? அமெரிக்கா சொல்லியும் கேட்காம அப்படிங்கிறது எப்படி? செஞ்சார்ல, போய் வரலாறு எடுத்து பாருங்களேன், கூகுள் பண்ணி பாருங்க. மன்மோகன் சிங் இத்தனைக்கும் அது மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சியில் நடத்தினவர், இது மெஜாரிட்டி இல்லை சார். அதான் ஏன் பண்ண முடியல நாங்கள் கேட்குறோம். போய் மன்மோகன் சிங் பேசினாரா, இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட், இந்தியா இஸ் மை மதர்லேண்ட். சரி, இப்போ அப்போ நம்ம பொசிஷன் என்னவா தான் இருக்கு? நம்ம பொசிஷன் என்னென்னா, இங்கே வந்து எடப்பாடி இது நம்மளை வந்து அடமானம் வச்சிட்டார் பிஜேபிகிட்ட. பிஜேபி அமெரிக்காவுக்கு வந்து எதை கேட்டாலும் ட்ரம்ப்பை கேட்டு தான் செய்யணும். ட்ரம்ப் என்ன நம்மளை அவமானப்படுத்தினாலும் நாம எதுக்கு சார் ட்ரம்ப்பை கேட்டு செய்யணும்? நீங்கள் அவரை தானே கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, இவரை கேளுங்க, குருமூர்த்தியை கூப்பிடுங்க. ட்ரம்ப் சொல்றத அங்க இருக்கக்கூடிய ராணுவ தலைமைகளே யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவரே சொல்கிறாரு, சார் இன்னைக்கு ஈரானில் ஆயில் வாங்கிக்கலாமா சார்? ரைட் சார், ஈரானில் ஆயில் வாங்கிக்கப்பா சார்,
இன்னைக்கு நான் ரஷ்யாவில் ஆயில் வாங்கட்டுமா சார்? பிரதமர் தான் நான் இந்தியா இந்தியா என் நாடு, எனக்கு கிரேட் ப்ரைடு. ஆனால் இந்த லெவலுக்கு யார் கொண்டு வந்தாங்க? நான் இந்தியாவை விமர்சிக்கல. ஐ ஆம் நாட் கிரிட்டிசைசிங் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஐ ஆம் கிரிட்டிசைசிங் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் தி மினிஸ்டர்ஸ். ஒரு அரசு ஊழியர் என்ன பண்ணுவார்? அரசாங்கம் என்ன ஆர்டர் கொடுக்குறதோ அதை செய்வார். நீ எண்ணெய் வாங்காதனா அவன் எண்ணெய் வாங்க மாட்டான். நான் எதுக்கு அவனும் திட்டணும்? ஆஃபீஸரை எதுக்கு பார்த்து திட்டணும்? ஆஃபீஸர் நீ எங்கே வாங்க சொல்கிறியோ வாங்குவான். ஸ்ட்ராங்கா இருக்கலாமே சார். ஏன் சார் அப்ப ஏன் இல்லை? 56 செட்ஸு 56 இன்ச்சு எங்கே போச்சு? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். மயிலாப்பூரில் அம்மையார் நிற்கிறாங்க. ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டில் பணம் போச்சு. யார் ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டோட எம்டி? தேவேந்திர யாதவ். அவர் எங்கே நின்னார்? இதில் காரைக்குடியில் சிவகங்கையில் நின்னார். எந்த கட்சிக்காக நின்னார்? தனி கட்சி வச்சிருக்காரு. கூட்டணியில பாஜக கூட நின்னாரு. எந்த சிம்பிளில் நின்னார்? தாமரையில போட்டிட்டாரு. பணத்தை திரும்பி வாங்கி கொடுத்துருவாங்களா? மயிலாப்பூருக்கு ஆர்பிஐ ஏன் இன்னும் ஆக்ஷனே எடுக்கல? இங்கே ஸ்டாலின் ஆக்ஷன் எடுத்து அவரை ஜெயிலில் வச்சார். எதுக்கெல்லாமோ சிபிஐ இடி இப்போ சேலத்தில் வந்து 2 விவசாயிக்குள்ள வரப்பு வர தகராறுனா இடி வருது, இடி பாயுது. நான் ஏன் கேட்குறேன், இன்னும் தேவநாத யாதவ் மேலே ஏன் இடி ஆக்ஷன் எடுக்கல, சிபிஐ ஆக்ஷன் எடுக்கல, ஆர்பிஐ ஆக்ஷன் எடுக்கல? இதுக்கும் மீறி அம்மையாருக்கு ஓட்டு போடணுவாங்களா? யார் போடுவாங்க? பரவாயில்ல, போட்டாலும் போடுவாங்க. எங்களுக்கு பணம் தான் முக்கியம் இல்லை. தமிழ்நாடு ஹிந்து பெனிஃபிட் ஃபண்டு போனால் போட்டோன்னு ஒரு வார்த்தை அந்த அம்மா இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? பணத்தை எடுத்து கொடுக்க என்ன உதவி? 2 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஆட்சி தானே. சரி, இப்போ பிரதமர் மோடியா இருக்கட்டும், இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரா இருக்கட்டும், இல்ல மத்த அமைச்சர்கள் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றீங்க. அப்படி அந்த அமைதிக்கு பின்னாடி பயம்தான். ஏதோ ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும் என்ன அப்படின்னு ரகசியம்? பயம்தான். நீங்க பார்க்கலையா? நான் என்ன கேட்குறேன், எங்கள் ஆள் வந்து 2 வாட்டி மறைச்சதை பற்றி இப்போ யூகோ பேங்க் கதையை சொன்னேன். அதே மாதிரி ஒரு திவ்யா கோதர்பாடேன்னு ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? 56 இன்ச்சு செஸ்ட் இல்லை, துரந்தர் படம்லாம் எடுக்கிறாருல, அது மாதிரி கூட ஏன் பண்ண முடியலன்னு கேட்குறேன். அதாவது நிஜம் வாழ்க்கையில் பண்ண முடியல, சினிமாவில் பண்ண மாதிரி நம்ம கனவு காணலாங்கிறதுக்கு தான் பண்ணுறீங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு, நீங்கள் பாகிஸ்தான் எதிரி, அந்த ஆசிஃப் முனீரை கூப்பிட்டு லஞ்சு சாப்பிட்றாரு ட்ரம்ப்பு. இப்போ அவர் ஆசிஃப் முனீர் தான் ஈரானோட ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறாருங்கிற ட்ரம்ப்பு. அந்த ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணுறத கூட உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையே. சார், ட்ரம்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன சார் ஆக போகுது? யார் எங்க இருக்காரு? அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி என்ன ஆகும்? அப்போ எங்கள் தலைவன் பண்ணான்ல. யோ, நீ அப்போ சார், உங்க தலைவன் ஒபாமாவை டீல் பண்ணாரு சார். டெய்லாக பண்ணானா இல்லையா? ஒபாமா இன்னும் பாப்புலர் லீடர். பாப்புலர் லீடர், ஆனா கோளாறு கிடையாதுல்ல. அப்கி பார் ஒபாமா சர்க்கார் சொன்னார் அவர். யார் அவங்க ஊர் நாட்டு நடப்புல நீ யார் போய் உள்ளே புகுந்து இவனை ஜெய் அவனை ஜெய்யன்னு சொல்ல வைக்க? சரி, இப்போ நம்ம ஈரானை ஓகே அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா, கத்தாரோ, ஒமானோ, சவுதியோ. அப்போ அந்த ஈரான் ஓகே பண்ணார்ல, அப்போ ஏன் ஓமான் சவுதினா ஒன்றுமே சொல்ல மன்மோகன் சிங்? அது அவங்க ஒரு நேக்கா பண்ணியிருக்காங்க. நேக்கா இல்லை, ஏன்னா நாங்கள் இஸ்ரேல்கிட்ட போய் சரண்டரா இல்லை. நீங்கள் போய் இஸ்ரேலில் சரண்டர் ஆகி பூ இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு நீ தான் ஃபாதர்லேண்ட் நான் தான் மதர்லேண்டுன்னு பேசியிருக்கல. நான் திரும்பி திரும்பி சொல்கிறது என்னென்னா, தமிழ் மக்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது பிஜேபிக்கு ஓட்டு போடுது. இன்றைக்கி 16, 17, 18 அன்றைக்கி பார்லிமெண்ட் கூட போகுது. அந்த பார்லிமெண்ட்டில் நார்த்தில் சீட்டை ஏற்றி, சவுத்தில் கொஞ்சமாக ஏற்றி, நார்த்தில் நிறைய ஏற்றி, கேட்டால் ஈக்குவலாக ஏற்றுறேன்னு சொல்லி சவுத்தை அடிமையாக்கிறதுக்கு பிஜேபி திட்டம் போட்டுட்ருக்கு. அந்த திட்டத்துக்கு ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளிப்போகுது. இல்லாட்டா அதை பற்றி பேச சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் பற்றி ரேவந்த் ரெட்டி பேசியிருக்கிறாரு. நீங்கள் பேசுங்க, ஏன் பேச மாட்டேங்க? ஸ்டாலின் ஒரு பெரிய போன வருஷம் நடத்தினாரே. அதனால தான் நீ ஏன் பேச மாட்டேங்கிற? தமிழ் இனத்து மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தமிழ் மக்கள் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஏன் எடப்பாடி பேச மாட்டேங்கிறாரு? எடப்பாடி எப்படியாவது சிஎம் சீட்டில் உட்காரணும், தமிழ்நாட்டை வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறது தான் என்னோடய குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஒன்னோட ஒன்று கம்ப்ளீட்டாக ஒரு செயின் ரியாக்ஷன் தான். இல்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து லிமிட்டேஷனை சப்போர்ட் பண்ண மாட்டோம், எடப்பாடியை சொல்லு. சரி, எல்பிஜி சிலிண்டர் ப்ராப்ளமு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக செய்யலைன்னு சொல்லு. வந்துருச்சு இல்லை எல்பிஜி, அதை பற்றி பேச சொல்லு. ஸோ பேச மாட்டாங்க.
பேசுனா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். நன்றி சார். இந்த விஷயங்கள் குறித்து ரொம்ப டீப்பா பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.